ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அருள்மிகு சொன்னவிட அகதிச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உண்ணாமுலை உமையா உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன் அறிவித்தல் மழை முழுவதிலும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணமருமே ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி குவளை கண்ணி கோரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. இந்த ஆடி மாதத்தினுடைய முக்கியமான சிறப்பு பார்த்தீங்கன்னா பெண்கள் வழிபாட்டுக்குரியவர்கள், பெண்களும் வழிபாடு பண்ணலாம், பெண்கள் இறை வழிபாடு பண்ண தகுதியானவர்கள், பெண்கள் இறைநிலை பெற தகுதியான என்ற ஒரு சான்று நம்மளுடைய பார்வதி வழிபாடு பண்ணுடைய இந்த வழிபாட்டு மூலமாக அறியப்படுகின்றது. ஆடி மாதத்தோட சிறப்பு நம்ம சொல்லலாம், பல சிறப்பான செய்திகள் இருக்கு. அதில் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா முக்கியமா வழிபாட்டுக்குரிய மாதம். இந்த ஆடி புரட்டாசி பங்குனி மார்கழி எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நாம் வழிபாட்டுக்குரிய மாதமும் ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் அம்மனுடைய வழிபாடுக்காக ஒதுக்கியிருக்காங்க. என்ன முக்கியமான காரணம், பெண்கள் இயல்பிலேயே உணர்வுபூர்வமானவர்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் கோயில் வழிபாடுலாம் பார்த்தீங்கன்னா கூடுமான பெண்கள் தான் வழிபாடு பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மேல்மருத்துவர் கோயிலில் நம்ம பெரிய சான்றா பெண்கள் தான் அன்றாட வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பெண்களுக்கு ஆடி மாதம் சிறப்பான மாதம் அமைய காரணம் இந்த வழிபாட்டு முறைகள் தான். அவர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் ஆடி வெள்ளி மிக சிறப்பாக கொண்டாடப்படும். 5 வாரம் பண்ணுவாங்க, 9 வாரம் பண்ணுவாங்க, 11 வாரம் பண்ணுவாங்க. சில கோயில்களில் 52 வாரம் கூட வழிபாடு பண்ணுவாங்க. நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்து தான் எல்லா வழிபாட்டு முறைகளுமே இருக்குது. நம்ம வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பொங்கல் வைப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் கூழ் ஊற்றுவாங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணுவாங்க. பெண்கள்லாம் ரொம்ப அற்புதமான இந்த வழிபாட்டுக்கு ஒன்று கூடி பண்ணக்கூடிய வழிபாடு. வழிபாட்டோட முக்கியமான தத்துவம்னா பார்த்தீங்கன்னா எல்லோரும் இறைநிலை பெற தகுதியானவர்கள். இறைவனுடைய ஜாதி மதம் மொழி எனும் எதுவுமே தடை கிடையாது. அதுதான் மிகப்பெரிய சான்று. அந்த அளவில் பெண்கள் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு வழிபாடு பண்ணுவாங்க. சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவாங்க. அதே போல் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பெண் குழந்தைகளை கூட்டு வச்சு அவங்களுக்கு மகாலட்சுமி மேலே அலங்காரம் பண்ணி அவளை கன்னி பெண்களை வழிபாடு செய்து அவங்களுக்கு விருப்பமான உணவுகள்லாம் கொடுத்து பரிசு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா திருக்கோயிலில் சென்று சிறப்பான நிலையில் வழிபாடு பண்ணுவாங்க. அந்த வகையில் ஆடி வெள்ளி ஆடி மாதம் மிக சிறப்பான அளவில் போற்றப்படுகின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு நன்னாள், அது ரொம்ப ரொம்ப விரிவான வழிபாட்டு முறைகளை கொண்டது. ஆடிப்பெருக்குன்னு சொன்னால் நீருக்கு நாம் பண்ணுற வழிபாடு. நம்ம ஐம்பூத தலங்களில் பார்த்தீங்கன்னா நீருக்கான தலம் திருவானைக்காவல், நம்முடைய காற்றுக்கான தலம் திருக்காலத்தி, ஆகாயத்தலம் சிதம்பரம், தீக்கான திரு அண்ணாமலை, மண்ணுக்கான தலம் தான் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். அந்த அளவில் பார்த்தீங்கன்னா நீருக்கு வழிபாடு பண்றது தான். நீரின்றி அமையாதவர்களுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஆடிப்பட்டம் தேடுவதுன்னு நம்ம பழமொழி இருக்கு. அந்த வகையில் அந்த ஆடி மாதம் தான் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கெல்லாம் நெல்லாம் தயாராக இருக்கும். அவங்க விவசாயிகள்லாம் ரொம்ப செழிப்பாக இருப்பாங்க. நம்ம நீர்நிலைகளிலிருந்து அணைகளிலிருந்து எல்லாம் திறந்து விடுவாங்க. அந்த அளவிலே பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு மிக சிறப்பான நம்மளை கொண்டாடப்படுகிறது. பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையில், குளத்தங்கரையில், கடற்கரையெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அன்று வழிபாடு பண்ணுவாங்க. அன்று காலையிலே எழுந்து எல்லாம் புத்தாடை அணிந்து எல்லாமே வழிபாடு செய்து நம்முடைய அந்த பிரசாதங்கள்லாம் எல்லாரும் கொடுப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முளைப்பாடைகள்லாம் போட்டு ஆற்று நீரில் விடுவாங்க. அது மென்மேலும் அந்த கதிர்மணிகள் சிறப்பாக அமைன்றதுக்காக. அதே போல் நீர்நிலைகளில் ஆற்றங்கரையில் முன்னோர் வழிபாடு பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் முழுக்க அந்த ஆற்றங்கரையில் வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. இன்னும் சில பகுதியில் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் சொல்லக்கூடிய பகுதியில் முக்கூடல் சங்கம் வைக்கிற இடம் பவானி கூடுதுறை எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம எப்படி தீபாவளி கடத்தினா நோன்பு கொண்டாடுற மாதிரி அவங்க அந்த பெண்கள் தாலியை மாற்ற வழக்கம் பண்ணுவாங்க. புது பெண்களை ஆடி மாதம் வீட்டுக்கு வச்சு அந்த பெண்கள் தாலியை மாற்றக்கூடிய வழக்கமும் இருக்குது. அதே போல் கன்னி பெண்கள் மிக விரைவில் திருமணமாக மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. அந்த அளவில் ஆடிப்பெருக்கு நாள் மிக சிறப்பான முறையில் நீருக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை வழிபாடாக தொடர்ந்து செய்யப்படுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை நன்னாளாக நம்மளுடைய இந்த ஆடி மாதம் இருக்குது. நம்ம சங்கரங்கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆடி தபசுன்னு சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய அந்த சங்கரங்கோயிலில் இருக்கிற அம்மனுக்கு 12 நாட்கள் சிறப்பான வழிபாடு நடக்கும். வைணவ மரபில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 விழாக்கள் நம்மளுடைய ஆடி மாதம் கொண்டாடப்படுது. முதல்ல ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டாள் நாச்சியார் திரு அவதாரம் செய்த நன்னாள். அங்கே பார்த்தீங்கன்னா சிவிலிபுத்தூரில் ஆண்டாளை நந்தனத்தில் இருந்தல செய்து அவரோட அருளிய திருப்பாவை, அதே போல் நாச்சியார் திருமொழி, அதே போல் நாலாதீப பிரபந்தலை பாடி வழிபாடு பண்ணுவாங்க. அந்த நாளில் பண்ணுற வழிபாடு எல்லோருடைய அந்த விண்ணப்பங்களும் ஆண்டாள் நாச்சியார் ஏற்று பெருமானுடைய திருவுருளால் நிகழ்த்துவார் என்பது நம்பிக்கை. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடி மாத பௌர்ணமி நன்னால தான் ஐகிரிவர் திருவதாரம் பண்ணதாக ஒரு வரலாறு செய்திருக்கு. அதே போல் வைணவ நாளில் பார்த்தீங்கன்னா ஐகிரிவருக்கும் மிக சிறப்பான வழிபாடு பண்ணுவாங்க. அதே போல் ஒரு முதல்ல கஜேந்திர யானை முழுங்க போகும்போது
அது இறைவனை வேண்டும் போது பெருமாள் திரு சக்கரா தேவி அந்த முதலை அழித்து நம்முடைய கஜனுக்கு மோட்சம் கொடுத்தார் என்பது ஒரு வரலாறு. அந்த வகையில் கஜேந்திர மோட்சம் சொல்லக்கூடிய வழிபாடும் நம்முடைய வைணவ தலங்களில் மிக சிறப்பாக நடைபெறும். இந்த மாதிரி பலவிதமான தொகுப்புகளை கொண்டு ஆடி மாதம் எல்லோரும் ஆடி மாத வழிபாடு செய்து எல்லாரும் நன்மை பெற்று வாழ எல்லாம் வல்ல அம்மை பெற வேண்டி இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நமது பலம் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.